வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம், வீடியோ பார்த்தலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சம்மர் ஆஃபர் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சீக்கிரமா சம்மர் ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 45 பேர் ஹோல்சேலா வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க, ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கேட்கும் போது நம்ம மொத்தமா கொடுக்கணும். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 20 லிட்டர் 30 லிட்டர் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கணக்குல வாங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே மொத்தமா கொடுக்கணும். அதே மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து அதை அரைச்சு அதை நல்லா ஆற வச்சு பேக்கிங் போட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருந்தது. சரி ஓகே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆஃபர் போட்டோம் அப்படின்னா இந்த சைடு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது. இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு என்னடா ஆஃபர், இன்னைக்கு கொடுங்கடா அந்த ஆஃபரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆஃபர் லிஸ்ட் எல்லாம் அனுப்புங்க எனக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த 45 பேர் ஹோல்சேலா பண்றாங்க. இதுல எப்படியும் ஒரு 200க்கு மேல சொல்லலாம். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 1 லிட்டரு 1/2 லிட்டரு 2 லிட்டரு 3 லிட்டரு இந்த மாதிரி எங்களை டைரக்டா அனுப்ப சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப ஹோல்சேலா வாங்குறவங்களுக்கும் நான் ஸ்டிக்கர் இல்லாம தான் கொடுப்பேன். இப்ப இவங்க சின்ன சின்ன இது ரீட்டைல வாங்கி அவங்க வந்து அப்படியே இப்ப ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு எனக்கு ஒரு 1/2 லிட்டர் அனுப்பிடுங்க, இந்த அட்ரஸ்க்கு ஒரு 2 லிட்டர் அனுப்புங்க, ஆனா ஸ்டிக்கர் இல்லாம அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்டிக்கர் இல்லாமல் பாட்டில் வந்து எப்போ போல சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யாருமே எங்களுக்கு வந்து 1/2 லிட்டர்லாம் எங்களுக்கு சேலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் 1/2 லிட்டரை கூட இன்னொரு இதுக்கு நான் அட்ரஸ் கொடுத்தா நீங்கள் அனுப்பிச்சிடுறீங்க ஸ்டிக்கர் இல்லாமல். அதுக்கே ஃபர்ஸ்ட் நன்றி. இன்னொன்று வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்டே அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க, வரும்போது அதை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவேன். சில நேரம் என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு பாட்டில் அனுப்பிச்சாலும் அதில் எனக்கு ஒரு 50 ரூபாய் இருக்கும், ஒரு சில நேரத்தில் 100 ரூபாய் கிடைக்கும், ப்ராடக்டை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் கூட எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க ரீசேல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்டர்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் என் பையன் கேட்கும் போது என் பொண்ணு கேட்கும் போது நான் அதை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே யாராவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொன்னாலும் நம்ம ஸ்டிக்கர் இல்லாமல் அனுப்பிச்சிடுவோம். இல்லை நீங்கள் மொத்தமாக வாங்கி ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்னிலேருந்தே கூட இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான அந்த குட் நியூஸ். சம்மர் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், டேண்ட்ரஃப் ஆயில், பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்ல ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் அங்கே சூரிய கூடார உலர்த்தி அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ், சத்து மாவு, இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் தான். பக்காவாக வறுத்து அப்படியே சூப்பராக அரைச்சி ஆற வச்சு உங்களுக்கு பேக்கிங் போட்டு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி பாலிஷிங் ஸ்க்ரப்பு, அடுத்தது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹேர் மாஸ்க். அது வந்து நிறைய பேர் பேரே மாத்திட்டாங்க, ப்ரோட்டீன் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு அவ்வளோ நல்லது. ஹேர் ஃபாலை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். முடி வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கும். ஸோ இது மாதிரி 14 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுக்குறேன். நீங்களும் பார்த்துட்டு கால் பண்ணியும் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஊர் உங்கள் பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. அண்ணாக்களும் கால் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. அதில் வந்து என்கிட்ட ஒரு சில சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, அதை வந்து நான் உங்களுக்கும் வீடியோவில் சொல்லிடுவேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது நல்ல சம்பளம் தான் எங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்து எனக்கு குழந்தைய பார்க்குறதுமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் உங்களை இன்னும் ஒரு சில சிஸ்டர்லாம் பார்த்தா அவங்க வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நானும் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து நல்லதாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நல்ல சம்பளம் அப்படின்னா அதை உடனே விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிடாதீங்க. அந்த வேலைக்கு போய்கிட்டே இருங்க, மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டே இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யோசிங்க, நம்ம ஏரியாவில் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகும், என்ன பொருள் பண்ணலாம், நம்மளுக்கு எது தெளிவாக தெரியும் அப்படின்றத யோசிச்சு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலான்னு. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுங்களேன், பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்குது நம்மளுக்கு. இன்னும் நம்ம தைரியமாக வேலையை விட்டுட்டு இதை முழு நேரத்தோடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சைடு உங்கள் பிஸ்னஸை முழுசாக பாருங்கள்.
ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டுக்கு மண்டக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு விட்டுட்டு அந்த வேலையும் விட்டு இந்த சைடு இதையும் செய்ய முடியலைன்னா அது ரொம்ப வருத்தமாக போய்டும், நம்மளுக்கு இருக்கிறதையும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த மாதிரி தெளிவாக பார்த்து முடிவு பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நானே சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சின்னதாக ஆரம்பிங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணம், நீங்கள் வச்சிருக்கிற பணம், சில பேர்லாம் கேட்குறீங்க சொத்து வித்து பணம் வந்துச்சு அது முழுசாக போட்டு நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு 100% இருக்குன்னா அதில் காவாசியை மட்டும் உங்கள் பிஸ்னஸில் போடுங்க. இல்லை அதை விட கம்மியாக பணத்தை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த வீட்டில் வச்சு இவ்வளோட இடத்துல நம்மளால பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் மாற்றுங்க. அப்போ உங்களுக்கு ஆள் தேவை அப்படின்னா அந்த நேரத்தில் போட்டுக்கோங்க. அந்த ஆஃபீஸும் அதிக ரெண்ட் கொடுத்து வாடகையை கொடுத்து நீங்கள் பிடிக்காம லீஸுக்கு கிடைச்சதுன்னா லீஸுக்கு பாருங்க. ஏன்னா திருப்பி நம்ம பெரிய ஆஃபீஸ் போகும்போது நம்மளுக்கு தாராளமாக அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். அப்படி இல்லையா குறைஞ்ச ஒரு வாடகைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் மாற்றுங்க, பெரிய ஆஃபீஸ் போகலாம். ஸோ அந்தந்த நேரத்தை ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆஃபீஸை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதுதான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறது. முழு பணத்தையும் எல்லாத்தையுமே போட்டு எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டாக போட்டால் பெரிய அமௌண்ட்டு திருப்பி வந்துடும் அப்படின்னு தயவு செய்து நம்பி போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. வர லாபத்தை திருப்பி பிஸ்னஸ்லேயே போடுங்க. அப்படி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிடிச்சிருக்கிற மனுஷன் தான் என் புருஷன். ஒரு சிஸ்டர் கேட்டீங்க, அக்கா உங்களை தான் அண்ணன் நல்லா பார்த்துப்பாரு, சூப்பராக பார்த்துப்பாரு, நாங்கள் தான் வீடியோவில் பார்த்துருக்கோமே, அப்புறம் ஏக்கா நீங்கள் நைட்டெல்லாம் முடிச்செல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. கண்ணெல்லாம் வேற எனக்கு முடி வெளியில் வந்துருச்சுன்னு கூட சொன்னீங்க. அப்படி தான் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு எதுக்கா நீங்கள் உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா எல்லாருமே நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் பார்த்தாலும் தெரியும், நான் சும்மா வெளியில் போகும்போது யார்கிட்டயாவது பேசினாலும் சொல்லுவேன், நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. லேடிஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், எடுத்து நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து புருஷன் நல்லவரோ கெட்டவராக இருந்தாலும் நம்ம சுயமாக சம்பாதிச்சா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. நல்ல மனுஷனாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும், நல்லது. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நம்மளும் உதவி பண்ணலாம்ல. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், அவர் மட்டும் சம்பாதிச்சாருன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளும் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது நம்ம கை கிடைக்கும். அதனால வந்து எப்பவுமே லேடிஸ் வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும். சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் போய் பேசுவோம், அங்கே போய் பேசுவோம், இங்கே நடக்கிறது அங்கே போவோம், அங்கே நடக்கிறது இங்கே வரும். தேவையா மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம புருஷன் வீட்டை விட்டு வெளில போயிடுவாரு. தேவையா இது? யார்கிட்டையாவது போய் பேசி நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்லையா, அது சந்தோஷம் தானே. ஸோ அதனால நீங்கள் வீட்டில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்மளுடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க, நான் நாளையிலேருந்து தான் சொன்னேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி ஆஃபர் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்பீங்க. ஐயோ நான் மறந்துட்டேனே, இந்த ஆஃபர் நான் யூஸ் பண்ணலையே, நான் பார்க்கலையே அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதனால் இந்த ஆஃபர் வந்து நான் அதில் தான் ஷார்ட்ஸும் போட்டுட்டு பெரிய வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த ஆஃபர் வந்து ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த ஆஃபரில் நீங்கள் 100 லிட்டர் வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இப்போ நாங்கள் வந்து சேல் தான் பண்ணுறோம், அதனால் நீங்கள் எனக்கு அப்படி கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் ஆஃபரில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஆஃபர் அப்படின்னா அது எல்லாருக்குமே தான். நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் ஓகே, அது ஆஃபர் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஆஃபர் தான். புதுசாக வாங்க வர்றீங்க, இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆஃபர் தான். ஸோ ஆஃபர் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா உங்கள் ஊர் உங்கள் பேர் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த ஆஃபரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கங்க. எல்லாமே ப்ராடக்ட் உள்ள லிஸ்ட் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.